ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். பகவதி செக்யூரிட்டி ஃப்ரம் மும்பை, முத்துபாபா இன் கன்னியாகுமரி. இன்னைக்கு எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் வந்து ரொம்ப மோசமாக தான் முடிஞ்சிருக்கு. நேற்று க்ளோஸ் ஆனது 25,662 க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஓப்பன் ஆனதே ஒரு 8 பாயிண்ட் மேலே தான். 26,023,4 அந்த இதில் கீழே அறுந்து கீழே உடனே இம்மிடியேட்டாக கீழே வந்துடுச்சு. கீழே வந்து என்னன்னாக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 25,960, 40, 900, 890, 877 வரைக்கும் வந்தது. ஒரு 11 மணிக்கும் கொஞ்சம் அதே 800, 860, 900, 900 கன்சல்ட் ஆகிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு 2-2:30 மணி வரைக்குமே 25,900, 25,960 ரேட்டில் ட்ரேடிங் ஆகிட்டு கன்சல்ட் ஆகிட்டு இருந்துச்சு. 960, 70 வரைக்கும் தான் போனால் அதுக்கு மேலே போகலை. 26 கிராஸ் பண்ணி 26,90 வரை போகணும்னு எதிர்பார்த்தா போகலை. ஏன்னா இன்ட்ராடேயில் பார்க்கும்போது ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா வெள்ளிக்கிழமைக்கு 25,910 க்ளோஸ் ஆகிருக்கு ஆஃப்டர் பீகார் ரிசல்ட் ஈவினிங்கில். திங்கக்கிழமை வந்து அதோட ஈப்போரியா என்ன இருக்குன்னாக்கி காலையில் ஒரு 130 பாயிண்ட் மேலே போச்சு. 26,020, 23 வரைக்கும் போயிடுச்சு. க்ளோஸ் ஆனது 26க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 26,968 க்ளோஸ் ஆச்சு வெள்ளிக்கிழமை. நேற்று திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் பண்ணி ஜம்ப் பண்ணி மேலே ஓப்பன் ஆகி ஹையர் லெவலில் பூரா செல்லிங். கடையில் கீழே கன்சல்ட் ஆகிட்டு க்ளோஸ் ஆனது வந்து வெள்ளிக்கிழமை என்ன க்ளோஸ் ஆச்சோ 25,910 க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 63, 60, 65 பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது என்னென்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டு வரேன். ஆல் டைம் ஹை வந்து போன அக்டோபர்லேருந்து போன அக்டோபர் 24 அக்டோபர் நவம்பர்லேருந்து 26/2/77 அதான் அப்படியே 52 வீக் ஹையில் இருந்தது. அப்புறம் 52 வீக் லோவில் அதே ஃபிகர் இருந்துச்சு. இப்போ 52 வீக் ஹை வந்து 25,104. அது ஒரு 3 வாரத்துக்கு முன்னால் வந்தது. அக்டோபர் இந்த 25 அக்டோபர் கடைசியில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் நவம்பரில் 25,104 வந்தது. 26/0 நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் 26,104. 2 நாள் கழித்து 26,094. அதுலேருந்து மழை கீழே லோ வந்து 25,318. க்ளோஸ் ஆனது 492. மறுநாள் அதே மாதிரி 449 வந்து கிடைச்ச க்ளோஸ் ஆனது வந்து 503.25. அதுலேருந்து நேற்று வரைக்கும் ஃப்ரைடே வரைக்கும் கன்சல்ட் ஆகிட்டு அந்த ரிசல்ட் இந்த ரிசல்ட் எல்லா ரிசல்ட்டும் ஈப்போரியா இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்து டார்கெட் கொடுத்து 25 ஆல் டைம் ஹை போகும். நான் சொன்னேன் போகும். 26,277 கிராஸ் பண்ணணும். அதுக்கு முன்னால் 26,120 க்ளோசிங் வேணும். க்ளோசிங் வராது. 134 வந்து 119 க்ளோஸ் ஆச்சு 2 மாதம் முன்னால். அதுக்கு மேலே எங்கெல்லாம் போயிட்டு ஆனால் 120 க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. க்ளோஸ் ஆனால் தான் ஃபர்தர் மேற்கொண்டு போகும். இப்பொழுது சூழ்நிலை பார்க்கும்போது நிஃப்டி 26,120க்கு மேலே க்ளோசிங் வேணும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இந்த வாரத்தில் 3, அடுத்த வாரம் 2, 5 நாள் இருக்குது. இந்த 5 நாளில் நவம்பர் மாதம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி 2 செட்டில்மெண்ட் இருக்குது. அதை விட்டாச்சுனாக்கா அப்புறம் 27ஆம் தேதி சென்செக்ஸ் செட்டில்மெண்ட் இருக்குது. அதனால் ஹெவி செல்லிங் ப்ரைஸ் தான் இருக்கும். கீழே வரும். கீழே வந்து 26,500, 26,400 வர சான்சஸ் நிறைய இருக்குது. ஒன்று எல்லா பாசிட்டிவ் ஃபேக்டரும் கரண்ட் நியூஸில் அக்கப்டேட்டு வரும்போது மேலே போகும். அந்த நியூஸ் முடிஞ்சோடனே எல்லாம் கீழே போயிடும். இந்த 2 பாக்கி இருக்குது. டேரிஃப் ஆர் நேற்று கூட ஒரு பாம்பு தூக்கி போட்டிருக்காங்க. ரஷ்யா கூட யாராவது ட்ரேட் பார்ட்னர் வச்சா 500 rupees 500% டேக்ஸபிள் அப்படின்னு சொல்லி அதோட எஃபெக்டும் இன்னைக்கு இருக்கலாம். ஒரு ஸ்டெடி மைண்டு கிடையாது. யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், மத்தியானம் ஒன்று சொல்லுவான், காலையில் சொல்லிட்டு வேற மாற்றிடுவான். அதனால் மார்க்கெட் வந்து அன்சர்டனிட்டி தான் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும். ட்ரேட் வார் ஃபைனலைஸ் பண்ணால் தான் எதாவது பண்ண முடியும்.
அப்படி இருந்தாலும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் பார்க்கும்போது ஒவ்வொரு வாரமும் ஹை ரேட்லையும் விற்கிறாங்க, லோ ரேட்லையும் விற்கிறாங்க, கணக்கே கிடையாது. வெரி ரேர்லி ஷார்ட் கவரிங் பாசிட்டிவில் இருக்கும். 500 கோடி, 200 கோடி, 100 கோடின்னு விற்கும் போதெல்லாம் 3000 400 கேஷ் மார்க்கெட் இருக்கும். அதே நேரத்தில் எஃப்ஒன்டோவில் டெரிவேட்டிவ் ஷார்ட்டிங் இருக்கும், பையிங் இருக்கும். இண்டெக்ஸில் என்எஸ்சி நிஃப்டி லாங்கில் இருக்கும், ஷார்ட்டில் இருக்கும். பேங்க் நிஃப்டி டெரிவேட்டிவில் இருக்கும். ஸ்பெசிஃபைடு ஸ்டாக் வைஸ்லையும் நிறைய இருக்குது. அதனால் அவங்க மிக்ஸ்டு ட்ரெண்டில் அவங்க பண்ணுறதுனால மார்க்கெட் வந்து 26,120க்கு மேலே க்ளோசிங் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் financial year ending January 31. So profit booking, whatever it may be, will come to scrutinize selected stock to book profit and will convert to next year for loss booking, profit booking, whatever it may be, it will come. ஒன்று. அடுத்தது வந்து என்னன்னா, பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது மார்ச் 31, 26 ஃபைனான்ஷியல் இயர் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, பிஎன்பி, பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், இதுக்குள்ள இருக்கிற பியூசி பேங்க் எல்லாம் மெர்ஜ் ஆகிறதா பிளான்ல இருக்கு. அதாவது இப்போ மொத்தத்தில் ஒரு 11 பேங்க் 12 பேங்க் இருக்குன்னா அது மொத்தத்தில் 4 பேங்காக 5 பேங்காக மாறிடும். முன்னால கனரா பேங்க்கு, தேனா பேங்க் உள்ள மெர்ஜ் ஆச்சுது, விஜயா பேங்க்கு இங்கே மெர்ஜ் ஆச்சுது, அது அங்கே மெர்ஜா. அந்த மாதிரி பேங்க் மினிமைஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட்லி டிஜிட்டல் பேங்கிங் சர்வீஸ்னு வந்து யாரும் பேங்க் போகணுங்கிற அவசியம் கிடையாது. வீட்டில் உட்காந்துக்கிட்டே பண்ணலாம். வேணும்னா கண்ட இடத்துல எல்லா இடத்துலையும் மூளை முடுக்கில் எல்லாம் ஏடிஎம் இருக்கும். ஏடிஎம்மில் பணம் எடுத்துக்கலாம், போடுறதா இருந்து டெபாசிட் பண்ணலாம். பேங்க் உள்ளே போகணுங்கிற அவசியம் கிடையாது. எக்ஸப்ட் யாருக்காவது லோன் வேணும்னு மட்டும்தான் பேங்க் உள்ளே போகலாம். அதுவும் ஆன்லைனில் ரிக்வெஸ்ட் பண்ணலாம், எல்லாம் ஆன்லைனில் ஃபைனான்ஸ் பண்ணலாம். ஃபைனல் ஸ்டேஜுக்கு தான் பேங்க் உள்ளே போகணும் இருக்குதுங்க. பேங்க் உள்ளே போகணுங்கிற அவசியமே கிடையாது. ஒன்று. அதனால் பேங்க் நிஃப்டி வந்து இப்போ 59,000 டச் ஆகி மேலே போயாச்சு. ஏற்கனவே நான் அக்டோபர் சொல்லியிருக்கேன். ஒரு ட்ரிப்பு 57,555,660 ஆல் டைம் ஹை லெவலில் 577 நினைக்கிறேன். அதை கிராஸ் பண்ணியாச்சுன்னா 58 போகும், 59 போகும், 60 போகும். இப்போ வந்து 58,615 முந்தா நாள் இருந்து நேற்று 51, 59,001, இன்னைக்கு 59,160 என்னமோ க்ளோஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நான் க்ளோஸ் ஆகும்போது 58 ப்ளஸில் தான் க்ளோஸ், 59 ப்ளஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ப்ராஃபிட் புக்கிங் வந்து ஏகப்பட்டது வர இன்றைக்கெலாம் ஹையர் லெவலில் வந்து 59,165 கீழே வந்து ஒரு 400 மைனஸில் தான் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் ½ யாரும் ஹோல்ட் பண்ணதுக்குல. நாளைக்கு மேலே போனாலும் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, கீழே வந்தாலும் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதனால் பார்த்து பண்ணுங்க. பேங்க் நிஃப்டி அபவ் இன்னையோட ஹை லெவலுக்கு மேலே போயிட்டுனா பின்னர் ஸ்டார்ட் பண்ணலாம். 100 பாயிண்ட் மேலே போனால் 400 பாயிண்ட் கீழே வரும், ஸ்டோராக பண்ணலாம். அது டைம் என்ட்ரி, எக்ஸிஸ் என்ட்ரி ரெண்டும் வெரி முக்கியம். அதே மாதிரி நிஃப்டியை பார்க்கும்போதுமே ஃபர்ஸ்ட் வீக் அக்டோபர் 30 செட்டில்மெண்ட் ஆகி ஆப்ஷனில் 26,200 கால் ஷார்ட்டிங் புட் பையும் கொடுத்துருந்தேன். ஸ்டில் ஆக்டிவ். இதில் க்ளோஸ் பண்ணது மேலே போகிறது, கீழே போகிறது, திரும்ப அந்த 26,500 வந்து ஆக்டிவ் வச்சுருக்கோம். அநேகமாக நாளைக்கு இன்னைக்கு மார்க்கெட் டவுனு, வெள்ளிக்கிழமை வாக்கில் அநேகமாக அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். என் பேரில் எதுவுமே கிடையாது. எல்லாம் அந்த கஸ்டமர் யார் யார் இருக்காங்களோ அவங்க பேரில் தான் அவங்க தான் பண்ணிட்டுருக்காங்க. வி ஆர் ஒன்லி கிவிங் இன்ஃபர்மேஷன். யூ டூ ஆர் டை, தட் இஸ் யுவர் பிஸ்னஸ். whatever it may be, plus or minus, done by you only. Okay, we are not concerned about giving any recommendation. This is only for information. Please consult with your financial advisor before initiating any action at your end. ஓவரால் மார்க்கெட்டை பார்க்கும்போது நிஃப்டி ஆல் செக்டார்ஸ் இன்றைக்கி நெகட்டிவ் தான் க்ளோஸ் ஆகிடுது. ஒன்னோட பாசிட்டிவ் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் வந்து அன்சர்டனிட்டிஸ் வந்து ரொம்ப டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது, குறையிற மாதிரி தெரியல. அதனால் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் மேலே போனாலும் விற்கிறாங்க, கீழே வந்தாலும் விற்கிறாங்க.
அது எப்படிங்கிறது அவங்களுக்கு தான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து ஃபாரின் இன்ஸ்டியூட் ஒரு 728 கோடி ரூபாய்க்கு மைனஸ் பண்ணியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் கேஷ் மார்க்கெட்டில் 6,151 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஃபாரின் 116 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷன் வந்து 7,919 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. நிப்டி வந்து 9,651 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. நேற்று வந்து மார்க்கெட்டு ஹை லெவலில் எல்லாம் ஷார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி 100-150 பாயிண்ட் கீழே மேலே வரும்போது எல்லாம் கவர் பண்ணியாச்சு. வாங்கியிருக்காங்கன்னா நாளைக்கு விற்கிறதுக்கு இல்லை, நேற்று விற்றது இன்றைக்கி வாங்கியிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை வாங்கினதை நேற்று விற்றுட்டு ரிவர்சல் பண்ணிட்டு இன்றைக்கி விற்றுருக்குறாங்க. வெள்ளிக்கிழமை வாங்கியிருப்பாங்க, நேற்று காலையிலே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது விற்றுருக்குறாங்க. ஹையர் லெவலில் ரிவர்சல் பண்ணி ஷார்ட் அடிச்சு நீங்கள் அப்புறம் கவர் பண்ணிடுறாங்க. அதான் வாங்கினது விற்றது எல்லாம் கணக்கில் வந்து க்ரீன்லாம் ஷார்ட்டிங் கவரிங் எல்லாம் தான் இருக்கும். அது மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து 1,746 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. மற்றதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன ஃபாரின் ஸ்டாக் ஃபியூச்சரில் 2,440 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. ஸ்டாக் ஆப்ஷனில் ஒரு 160 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. அவ்வளோதான். மெயின் பட்டன் என்னென்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் கேஷ் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. டொமஸ்டிக் மார்க்கெட்டில் ஹெவிலி பம்பிங் பண்ணுறாங்க. ஒரு 700 கோடி விற்றுருக்காங்க, இவங்க 6,000 கோடி வாங்கியிருக்கிறாங்க. அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே எல்ஐசி தான் மெயினாக வாங்கிட்டு இருக்காங்க. வேறு யாரும் வாங்குற மாதிரி தெரியல. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டராக ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் பார்த்து பண்ணுங்கள். பைசா ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி எமோஷனில் பூரா ப்ராஃபிட் வைப் அவுட் ஆகுறது ரொம்ப ஈஸி. கண்ணுக்கு தெரியாமல் அவ்வளோ முடிஞ்சு சம்பாதிக்கிட்டு போயிடும். பார்த்துக்கிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.